பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி நம்ம இந்த செம்பருத்தி பூ வச்சு ஒரு தேநீர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெட்டு கலரில் இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி செம்பருத்தி பூ ரெட்டு கலரில் ஒரு நாளைக்கு ஒரு பூ நீங்கள் வெறும் வயிற்றில் 2 கிளாஸ் தண்ணி வச்சு இந்த பூ பறித்து அந்த 2 கிளாஸில் 1 கிளாஸுன்ற அளவுக்கு வச்சு தேநீர் மாதிரி வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ வாங்கி சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிட்ணுன்னுலாம் கிடையாது. சாப்பிட்டு பாருங்க, தொப்பை எல்லாம் கரையும், வெயிட் லாஸ் ஆகும். ஓகேங்களா? செம்பருத்திலே இந்த மாதிரி செம்பருத்தியெல்லாம் இதெல்லாம் தேன் இருக்குது, இது கிடையாதுங்க, சாமிக்கு வைக்கலாம் இதெல்லாம். ஓகேங்களா? இது ஒரு செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. இப்போ நியூவாக இருக்குது இது பாருங்கள். இது குட்டி செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க இது மாதிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம தேநீர் எடுக்க போகிறது இந்த செம்பருத்தி தாங்க. இது அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்கள், நான் உதிர்த்து வச்சுருக்கேன் தனியாக, அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ நான் 2 கிளாஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம பூ போட்டுக்கலாங்க. இப்போ அதுக்கு ஊற்றிக்கலாம். நான் 2 கிளாஸ் ஊற்றிருக்கேங்க. 1 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கணுங்க. ஓகேங்களா? இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும் நடுவில், அப்போ தான் அந்த எசன்ஸ் இறங்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தொப்பை கரையுங்க, வெயிட் லாஸ் கூடும். எப்பப்போ கிடைக்குதோ அப்போது நீங்கள் வாங்கி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. கண்டினியூவாக சாப்பிட்ணுன்னு இல்லை. ஓகேங்களா? நல்லா கொதிக்கிட்டோங்க. நம்ம ஃபாஸ்ட்டில் தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள், அது எசன்ஸ் இறங்கினோன்னா 1 கிளாஸ் ஆகும் இல்லைங்களா? அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. பூ கலரே மாறிடுச்சுங்க. இங்கே பாருங்க, பூ கலரே மாறிடுச்சு பாருங்க. நல்ல எசன்ஸ் இறங்கியிருக்குங்க. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நான் ரெட்டு கலராக போட்டேன் இல்லைங்களா? அவ்வளோ எசன்ஸ் இறங்கியிருக்குதுங்க. அவ்வளோ உடம்புக்கு இந்த தண்ணி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஓகேங்களா? இது கூட வெறுமே குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாங்க. இல்லை எனக்கு வெறுமே பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஹனி 1 ஸ்பூன் போட்டு சேர்த்து குடிக்கலாம். ஓகேங்களா? வெறும் வயிற்றில் சாப்பிட்றது நல்லது. செம்பருத்தி தேநீர். ஓகேங்களா? பாருங்கள், எப்படி கலர், நல்ல கலர் மாறி இருக்கு பாருங்கள். நல்ல எசன்ஸ் இறங்கியிருக்கு. நான் ரெட்டு கலராக போட்டேன் பாருங்கள், இப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இதாங்க ஒரிஜினல். தேநீர் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், நான் காய்ச்சி எடுத்துருக்கேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு வந்திருக்குங்க. இது கூட நம்ம வெறுமே குடிக்கலாம். இருந்தாலும் அப்படி குடிக்க முடியாதுன்ற பட்சத்தில் சில பேருக்கு அப்படி பிடிக்காதுன்னு 1 ஸ்பூன் தேன் ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக இதை ஆற வச்சு குடிங்க. கொஞ்சம் வார்மாக இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. நான் சுட சுட குடிச்சிட போகிறீங்கன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். வார்மாக இருக்கணும். பாருங்கள், இந்த வாட்டர் கலர் எப்படி மாறி இருக்கு பாருங்கள். இதுதான் செம்பருத்தி தேநீருங்க. இது வெயிட் லாஸ் கொடுக்கும். தொப்பை இந்த மாதிரியெல்லாம் எல்லாமே கரையுங்க, கொழுப்பு இதெல்லாம். எப்போ கிடைக்குதோ நீங்கள் இந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா? நல்லா இருக்குங்க. இந்த தேநீர் சூப்பராகவே இருக்குது. நீங்கள் குடிச்சு பாருங்கள். ஹனி போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. அது அப்புறம் முன்னாடி நம்ம அதை பார்க்கல.
அதனால் ஹனி போட்டோன்னு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ ஹனி சேர்த்துக்கிறீங்களா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சாதாவாக கூட குடிக்கலாம். எப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. செம்பருத்தி பூ தேநீர் வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சூப்பர்.